இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இன் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் இதுல வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இன் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லும் போதே இதில் பாசிட்டிவ் மெத்தட்ல பார்க்குறாங்க அண்ட் நெகட்டிவ் மெத்தட்ல பார்க்குறாங்க. பாசிட்டிவ்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அதே சமயம் நெகட்டிவ்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இதுக்குள்ள இருக்கிற கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமனாக கிளாசிஃபைட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா என்ன, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா என்னன்றதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஆண்டர்பிரினர் பிஸ்னஸ் பண்றாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற விஷயங்கள், அவருக்கு நடக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம எந்த கேட்டகரியில கொண்டு வருவோம்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதுல கொண்டு வருவோம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது பிஸ்னஸை தாண்டி வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள், அவர் வெளியில என்னென்னலாம் ஃபேஸ் பண்றாரு அதெல்லாம் நம்ம எந்த இதுல சொல்றோம்னா எக்ஸ்டர்னல் கேட்டகரியில சொல்றோம். ஸோ இப்போ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா சிம்பிளா சொல்லும் போது டைரக்டாக கண்டென்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஒரு பர்சன் இருக்காரு, அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கும்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும்ன்றாங்க. ஸோ அப்போ ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அவருடைய சைக்காலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கார். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவார் இல்லையா லைஃப்ல. ஸோ அப்போ அவர் இப்போ மேபி அவர் பாசிட்டிவாகவும் ஃபேஸ் பண்ணலாம், மேபி அவர் வந்து நெகட்டிவாகவும் ஃபேஸ் பண்ணலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் சைக்காலஜிக்கலாக அந்த விஷயத்த எப்படி கொண்டு போறாரு அதான் விஷயம் இங்க. ஸோ அப்போ சைக்காலஜிக்கல் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. யாருக்கு, யார் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ற ஒரு ஆண்டர்பிரினரா இருக்காரோ அவருக்கு. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம், இப்ப பிசினஸ்ல ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி, அப்ப அவர் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே ஈக்குவலண்டா பாக்குற அளவுக்கு அவரு மனசை வந்து தடப்படுத்தி வச்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு மெச்சூரிட்டி இருந்தா மட்டும்தான் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இஃப் இன் கேஸ் அவருக்கு மெச்சூரிட்டி லெவல் அந்த அளவுக்கு இல்ல, பிசினஸ்ல அந்த அளவுக்கு பக்குவம் வரல அப்படின்னா அவரால் ஃபர்தரா அந்த பிசினஸ ரன் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது, நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு சீட் அப்படின்றாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு விதை. அந்த விதை வந்து எந்த இடத்துல அதோட அவுட்கமை காட்டும்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல தான் வந்து அதோட அவுட்கமை காட்டும். ஸோ அப்போ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல இருக்கும் போதே அந்த சீடை ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல எல்லாத்தையுமே வந்து மெச்சூர்டா பார்த்து வந்தா மட்டும்தான் வெளியில வரும்போது அது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா அதால வெளியில வர முடியும். இல்லைன்னா வர முடியுமானா கண்டிப்பா வர முடியாது. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன விஷயம் அப்படின்னா பாசிட்டிவா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதுலயே நெகட்டிவ் அப்படின்னா இருக்கு. ஸோ என்னன்னா இதுக்கு ஆப்போசிட் தான். ஒருத்தருக்கு வந்து பிஸ்னஸ் பண்றாருன்னா அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லை, அவருக்குன்னு ஒரு கரேஜ் இல்லை அப்படின்ற போது அவரால் அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமானா முடியாது. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது தவிர்த்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது என்னென்ன விஷயம்லாம் வருது அப்படின்னா ஃபேமிலி அட்மாஸ்பியர், டெமோகிராஃபிக் வேரியபிள்ஸ், பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ், பர்சனாலிட்டி ட்ரைட்டு, கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இவ்வளவும் எதுக்குள்ள வருது அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்குள்ள வருது. ஃபேமிலி அட்மாஸ்பியர், இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபேமிலி அட்மாஸ்பியர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா எடுத்த உடனே அந்த பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டிவா யார் இருக்கணும்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்கணும், ரைட்? ஸோ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா வர முடியும். இஃப் இன் கேஸ் நம்ம செய்யற பிஸ்னஸ்ல ஃபேமிலியோட சப்போர்ட்னஸே இல்லை அவங்களுக்கு நம்ம செய்யற பிஸ்னஸ் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்க மூலயமா நமக்கு வந்து சேரும். ஏதோ ஒரு மைண்ட் ப்ரெஷர் கண்டிப்பா அவங்க மூலயமா நமக்கு வரும். அப்போ நம்மளால வந்து அந்த பிஸ்னஸை பீஸ்ஃபுல்லா ஒரு ஒரு எந்தூசியாசமா ஒரு ஜாலியா நம்ம அந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியுமானா முடியாது. என்ன காரணம்? அவங்க கொடுக்குற ப்ரெஷர். ஸோ அப்போ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது யாருடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கணும்னா எக்ஸாக்ட்லி ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது ஃபேமிலியோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப முக்கியன்றாங்க.
ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஏன் வந்து இந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, சில பேர் பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலிலேயே பிறந்து பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலிலேயே வளர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸ்னா என்னன்றது தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு பிஸ்னஸோட நாலேஜ், அவங்க என்னதான் பிஸ்னஸ் பண்ணலைனாலும் பிஸ்னஸோட நாலேஜ்ன்றது வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கும் போதே அவங்க தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவங்க பிஸ்னஸை பத்தி பேசுறது, அவங்க பிஸ்னஸ் பத்தியான விஷயங்களை ஷேர் பண்றது, பிளஸ் ஆகட்டும் மைனஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னுட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா கேட்டு வளரும். ஸோ அப்படி கேட்டு வளரும் போது அதுக்கு அந்த பேபிக்கு பிஸ்னஸ் பத்தியான அவேர்னஸ் வந்து ஓரளவுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குமானா வளர்ந்த பிறகு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்க ஃபேமிலி மொத்த பேருமே என்ன பண்றாங்க, பிஸ்னஸ் தான் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை பத்தியான விஷயங்கள் எல்லாமே கிளியர் கட்டா தெரியும். அப்போ ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிளேஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பர்சனாலிட்டி ஆஃப் எ பர்சன், ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கோ அதை மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பிஸ்னஸை பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு விதை போடுறோம் அப்படின்னா அந்த விதை ஒரு ரூட்டாக மாறி அந்த ரூட் தான் நமக்கு என்னவா கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டர்னலில் ஒரு பெரிய அவுட்புட்டாக நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போ நமக்கு கரெக்டான ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்ம பண்ணுற பிஸ்னஸை கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து அந்த ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே எடுத்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கூட ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஸோ அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்னன்னா மார்வாடியை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ மார்வாடிஸ்லாம் மேக்சிமம் என்னதான் பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்றது தான் வந்து ப்ரைமரியான ஒரு விஷயமே கூட. ஸோ இவங்க பிஸ்னஸை தாண்டி ஜாப்க்கு போகணும் அதெல்லாம் அந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாங்க, இல்லை அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போது ஒரு மார்வாடியிலேருந்து வர ஒரு பேபி பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யாருடைய சப்போர்ட் கிடைக்கும், அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். டியூ டு த ரீசன் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஃபேமிலி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நார்த் இந்தியன்ஸோட ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணணும், நான் வந்து ஆண்டர்பிரினரா மாறணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்குமானா இருக்காது. எப்பவுமே நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். சவுத் இந்தியன்ஸ்க்கு ஃபேமிலியோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அதுவே நார்த் இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சவுத் இந்தியனை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், ஜாப் சீக்கராக இருக்கணும். அவங்கள வந்து ஜாப் படித்து முடித்த பிறகு ஒரு ஜாபில் போயிட்டு அவங்க செட்டில் ஆகிடணும். இஃப் இன்கேஸ் அவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு இன்கம் அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபேக்டர்ஸ் இன்டர்னல்னு பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் வேரியபிள் சொல்கிறாங்க. ஸோ டெமோகிராஃபிக் வேரியபிள்ஸ்னு சொல்லும் போது அதில் என்னென்னலாம் வரும்னா ஏஜ், ஜெண்டரு, பர்த் ஆர்டரு, எஜுகேஷனு, எத்திக் பேக்ரவுண்ட், நேஷ்னாலிட்டி, இது எல்லாமே டெமோகிராஃபிக் வேரியபிள்ஸில் இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பர்சனலாக என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக. கண்டிப்பாக அவர் வந்து டெக்னிக்கலில் ஓரளவுக்காவது நாலேஜ் இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு கெப்பாபிலிட்டி இருக்கணும். அப்போ மேனேஜரியல் கெப்பாபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம செய்கிறது என்னென்னா பிஸ்னஸ், யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணணும், யார்கிட்ட என்னென்ன விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது, இது எல்லாமே யாருக்கு அதிகமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப்க்கு அதிகமாக தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் ஃபேக்டர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எது என்னன்னா சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ பேரண்டல் ரோல் இருக்கும், கல்ச்சுரல் ரோல் இருக்கும், நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம செய்கிற பிஸ்னஸ்க்கும் நம்ம இருக்கிற கல்ச்சருக்கும் என்ன ரிலவன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. ஃபேமிலி சப்போர்ட் வரும், கம்யூனிட்டி வரும்,
இது எல்லாமே சோஷியல் ஃபேக்டர்ஸில் வரக்கூடியவை. நெக்ஸ்ட் என்னன்னா பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். ஸோ பர்சனாலிட்டி ட்ரைட் அப்படின்னும் போது இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கலாம். எல்லாரோட பர்சனாலிட்டியும் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட பர்சனாலிட்டி ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ரிஸ்க் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் புது விஷயங்கள்லாம் நான் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது அவங்க வந்து எப்பவுமே டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா எதையுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்ரீடம்ன்றது தேவை. ஸோ அப்போ இண்டிபெண்ட்டாக அவங்களால என்ன பண்ணணும்னா செயல்பட ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். ஸோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து கலெக்டிவிசமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா கல்ச்சுரல் ஃபேக்டர். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கல்ச்சுரல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஃபைனலாக இருக்கிறது என்னென்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு வரும்போது நிறைய பேருக்கு படிச்சிருக்காங்க, ஆனால் என்ன கிடைக்கிறது இல்லை, ஜாப் கிடைக்கிறது இல்லை. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஓரளவுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது. எக்கனாமிக்கல் ஓரியன்டாக அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்குது, ஆனாலும் அதுவும் வந்து கிடைக்கிறது இல்லை. பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கானோ அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது இல்லை. இது எல்லாமே எதில் வரும்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் வரும். ஸோ இப்போ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லும் போது இவ்வளோ பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னும் போது நம்ம ஒரு விஷயத்த கவனமாக பார்க்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல என்ன கவர்மெண்ட் நடக்குது, என்ன ஆட்சி போயின்னு இருக்கு, ஸோ அந்த ஆட்சி வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவங்க வந்து இருக்க போறாங்க. ஏன் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா லீகலா நிறைய விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும், ரைட்டா? அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய ஆட்சி வந்து ஒரு 5 or 10 இயர்ஸ்க்கு கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸை ஷெடியூல் பண்ணிட்டு போகலாம். இஃப் இன் கேஸ் அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காது அப்படின்னா அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கவர்மெண்ட் வராங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளால ஸ்டாண்டர்டா பிஸ்னஸ் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்டே இது என்னன்னா பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் போகுது, ஸோ இந்த கவர்மெண்ட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இவங்க ஆட்சியில் இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல அகெயின் ஃபேமிலியோட என்விரான்மெண்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கும் எப்போவுமே. இந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், எல்டர்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஒரு பாண்டிங்காக இருப்பாங்க. என்னன்னா ஒரு குழந்தை வீட்டில் இருக்கு, அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து ஒரு அண்ணனோ தங்கையோ யாரோ இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வளரும் போதே அவங்கள பார்த்து வளரும். ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் கேரக்டர்ஸ் இருக்கோ அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி இவங்க வளர்றதுனால அவங்கள மாதிரி தான் மேக்ஸிமம் இவங்களும் வருவாங்க. ஸோ அப்போ அவங்கள பார்த்து இவங்க வளர்றதுனால அவங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை இவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணி வளருவாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்றாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணும் போது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ரிலவெண்ட்டாக திங்க் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியில் ஹெட்டாக ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னா அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கர்த்தா தான் வந்து பார்த்தோன்னா ஓவரால் ஃபேமிலியே கவர்ன் பண்ணிட்டு போகிற ஒரு பர்சனாக இருப்பார். ஸோ அப்போ அவருக்கு வயசு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவரை எவ்வளவோ கல்ச்சுரல்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பார், எவ்வளவோ சொசைட்டியை வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இவங்களுடைய பசங்க கிட்ட என்ன பண்ணுவாருன்னா ஷேர் பண்ணுவார். ஸோ அப்போ சோஷியல் கல்ச்சுரல் ஆனது எப்படி இருக்கும்னா ரொம்ப வந்து டிபெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம்னே நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்னா சொல்லலாம்.
நெக்ஸ்ட் எக்கனாமிக்கல் என்விரான்மெண்ட். இந்த எக்கனாமிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னும் போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எப்பவுமே ப்ராஃபிட்டை கொடுக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த பிஸ்னஸ் எப்பவுமே லாஸ்லேயே போகுன்றதும் சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த எக்கனாமிக்ன்றது எப்பவுமே வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பூம் ஆர் டிப்ரெஷனாகவும் இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் இருக்கிற ஒரு பீரியடாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணோம்னா மேனேஜ் பண்ணிட்டு கொண்டு போகணும். நம்ம கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ, நம்ம கிட்ட எந்த அளவுக்கு வந்து வளங்கள் இருக்கோ அந்த வளங்களை மட்டுமே நம்ம வச்சு நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னா டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட வந்து ரிசோர்சஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற பட்சம் வரும்போது உடனே நம்ம என்ன பண்றோம்னா கேபிட்டல் அதிகமா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கே நம்ம வந்து எந்த அவுட்புட்டும் எடுக்கல. அப்படி இருக்கும்போது அகெயின் நம்ம வந்து இன்னொரு கேபிட்டலை ரைஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து லாஸ்ட்ல பெரிய ஒரு இழப்பை தான் கொடுக்கும் நமக்கு. அதை நம்ம வந்து கிளியரா இருக்கணும், ரைட்? அப்போ நமக்கு வந்து பிஸ்னஸ் நல்ல ஒரு ஸ்மூத் மூவிங்ல இல்லை, நம்ம கிட்ட ரிசோர்சஸ் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டியானதை கையில எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஏதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தையே ரொம்ப கிரியேட்டிவா நம்ம பண்ணோம், அதை இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவ்னஸை புகுத்தணும் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு எக்கனாமிக்கல் வைஸ் ஸ்டேபிள் ஆகுறதுக்கான ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும். சான்ஸ் அப்படின்றது கிடைக்கலன்னா ஒரு ஆண்டர்பிரினர் என்ன பண்ணணும்னா சான்ஸ் அவர் கிரியேட் பண்ணிடணும். அதுலதான் அவரோட கிரியேட்டிவ்னஸ் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் லீகல் என்விரான்மெண்ட். லீகல் என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா we have to follow many rules and regulation which is framed by ரிலேட்டட் டு த சம் பிஸ்னஸ். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் வந்து எதுக்காக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த ஆக்டு கீழே கரெக்டாக நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த பிஸ்னஸை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஸோ அப்போ லீகல் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் லீகலாக நம்ம வந்து மூவ் பண்ணணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லீகல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம லீகலாக ஒரு பிஸ்னஸை பண்ணால் மட்டும்தான் நமக்கும் ப்ராப்ளம் வராது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் வராது. நம்ம லீகலாக நம்ம ஒரு பிஸ்னஸை பண்ணலை, எந்த டாக்குமெண்ட்ஸுமே நம்ம லீகலாக ப்ரிப்பேர்டாக வச்சிடல அப்படின்னா ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும். மேபி திடீர்னு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட் வராங்க, அப்போ நம்மக்கிட்ட லீகல் டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை, அப்போ யோசிச்சு பாருங்க என்ன ஆகும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை லீகலாக மூவ் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்க்கு நம்ம கண்டிப்பாக என்ன கொடுக்கணும்னா பில் கொடுக்கணும். அந்த பில் தான் நமக்கு என்னவா கிரியேட் ஆகும்னா ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் ஆகும். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த பில் பேசும். அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக பிஸ்னஸை பண்ணணும். அதில் கொடுத்துருக்கிற லீகல் ஓரியன்டாக இருக்கிற விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து லீகல் என்விரான்மெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் என்னன்னா டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டெக்னாலஜிக்கல் நாலேஜ் வந்து இருக்கணும். டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பிஸ்னஸில் என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு சர்வே பண்ண முடியும். நமக்கு டெக்னிக்கல் நாலேஜே இல்லை அப்படின்னா நம்மளால அந்த பிஸ்னஸை சர்வே பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியவே முடியாது. ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டெக்னாலஜிக்கல் எல்லாம் லேர்ன் பண்றதுக்கு இனிஷியேட்டா சில ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும். ஸோ இது எல்லாமே எங்க வரும்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல வரும். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இன் தி என்டர்பிரினியர்ஷிப். ஸோ ஒரு என்டர்பிரினியர்ஷிப்ஸ்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றத பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன விஷயம் வருது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு வரும்போது அதில் என்னென்ன விஷயம் வருது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.